65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம நார்மலா செய்ற சிக்கன் 65 விட இந்த நாட்டுக்கோழி 65 பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கும். சிக்கன்ல எலும்போட சேர்த்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா நாட்டுக்கோழி 65 ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்ததா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில மஞ்சத்தூள் சேர்த்துக்க போறோம். நான்வெஜ்ன்றதால மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லதுங்க. இதில வந்து ஒரு ஸ்பெஷலான மசாலா சேர்க்க போறோம். இந்த மசாலா தான் பார்த்தீங்கன்னா, இதுக்கு அவ்ளோ டேஸ்ட் குடுக்குங்க. இது பேர் வந்து மணக்காட்டு மசாலா. இது நார்மலா வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நம்மளுக்கு கிடைக்கும். 65லாம் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மசாலா அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் இருக்கு. இதிலேயே மட்டன் மசாலா எல்லாமே கிடைக்கும். பர்சனலா இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த மசாலா நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவீங்க எப்பயுமே. ஒரு முட்டை உடைச்சுட்டு அதையும் இதில நான் சேர்த்துக்கிட்டேங்க. இப்ப இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, இதில என்ன சேர்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 காஞ்ச மிளகாய் ஊற வச்சிருந்தேன். கூடவே வந்து 1 வெங்காயம் சேர்த்துட்டு அரைச்சு வச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்டு இதில சேர்த்துக்கலாம். இது மாரி ஒரு தடவ செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இதுவுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்ததா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு. இது மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம பொரிச்சிட வேண்டியது தான். இப்ப நல்லா ஊறி ரெடியா இருக்குங்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு துண்டா இதில சேர்த்துட்டு, இப்ப நான் பொரிச்சுக்க போறேன். நம்ம நார்மலா சிக்கன் ஃப்ரை பண்றத விட இது கொஞ்சம் லேட்டா தான் ஆகும் நாட்டுக்கோழின்றதால. நல்லா வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு, நான் எண்ணெய் நல்லா சூடா இருக்கும்போது போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் இப்போ. அவ்வளோதாங்க ஒவ்வொரு துண்டா இதில சேர்த்துட்டேன். இப்ப இது ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு சைடும் திருப்பி விட்டுறலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நான் இன்னொரு சைடும் திருப்பி விட்டுறேன். பார்க்குறதுக்கே பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப யம்மியா சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் 2 சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா வந்து நாட்டுக்கோழி 65 நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எலும்போட சேர்த்து சாப்பிடும்போது இந்த மசாலாவோட அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க. அவ்வளோதான். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ட என் கூட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய்.